இப்போ வந்து விஜய் மட்டும் என்ன பிஜேபி சப்போர்ட் இல்லாம அவன் பேசிட்டு இருக்கான். பிஜேபியோட சேர்ந்தானா ஓட்டு கிடைக்காது தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட. அதுக்காக இவங்க எல்லாம் ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது பாருங்க. பிஜேபியோட சப்போர்ட்டர் தான் விஜயும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் செல்வாக்கு இருக்குதுங்க, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எனக்கும் அரசியல் செல்வாக்கு இருக்குது, அரசியல் இருக்குது. இது விசிகே எங்கே போக போகிறாங்க, கம்யூனிஸ்ட் எங்கே போக போகுது, இபிஎஸ் என்ன பண்ண போகிறோம், எல்லாமே எனக்கும் இருக்குது. இப்போ சீமான் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? எடுத்தே தீரணுங்க. எடுப்பாங்களே எடுப்பா அது தெரியாது. ஏன்னா அங்கே என்ன இது பொட்டி, யார் எந்த பொட்டியை வாங்குறா நம்ம தெரியாது, நம்ம பார்க்கல இல்லையா. ஆனால் எடுத்தே தீரணுங்க. அவன் பேசுனது தப்பு தான், அந்த பொண்ணை பேசுனது தப்பு தான். அப்படி அந்த பொண்ணு அப்படி இருந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்குங்க. அது நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். இது வந்து எனக்கு வந்து அந்த பொண்ணு பெரிய ஃப்ரெண்டும் கிடையாது, ஃபேனும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் நியாயம் நியாயம்தான், என்றைக்கும் நியாயமாக தான் பேசணும். எல்லாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. இப்போ கீதமெல்லாம் வேலைக்கே போக முடியாது. நீங்கள் யாருமே என்னை வேலைக்கு வாங்க முடியாது, அது எப்பேற்பட்டவனா இருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ துன்புறுத்தினாலும் என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட்டாலும் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. என் வாயில் விழுந்தவன் என்றைக்கும் உருப்பட்டதும் கிடையாது. இந்த கவர்மெண்ட் இந்த சட்டம்லாம் வந்துட்டு ப்ராஸ்டியூட்டை மட்டும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த போன ஆம்பளை என்னென்ன ஒரு கோர்ட்டாவது அரெஸ்ட் பண்ணியிருக்குதா? இவங்களுக்குன்ட்டு இல்லை, ஜென்ரலாகவே பப்ளிக்கில் ப்ராஸ்டிடியூஷனில் நீங்கள் வந்து அந்த அம்மா மட்டும் ப்ராஸ்டியூட்னு சொல்கிறீங்க. போனவன் என்ன? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம் இருக்குதா இந்த நாட்டில்? நாங்கள் கேட்குறோம். இதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பார்க்குறவங்க கேளுங்க. ஏன் வேறு எப்போ பார்த்தா பெண்களை மட்டும் நீங்கள் இது செய்கிறீங்க? உங்கள் அம்மா, உங்கள் கூட பிறந்த உன் பொண்டாட்டி, உன்னோட அக்கா தங்கச்சி எல்லாருமே பொம்பளைங்க தானே. ஏன் பொம்பளைங்களை மட்டும் ப்ராஸ்டியூட் சொல்கிறீங்க? அப்போ போன ஆம்பளை அவனை யோகிய சிகாமணிங்களா? இதெல்லாம் தவறுங்க. இந்த மாற்றங்கள் வருங்க. என் மாதிரி ஆள்லாம் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றிடுவேன். எதை பற்றி கவலைப்பட மாட்டேங்க, பயப்படுறதுக்கெல்லாம் கிடையாது. அந்த காலெல்லாம் போச்சு.